ரூ. 100 சம்பாதிக்கிறதுல ரூ. 50 சம்பாரிச்சா போதும், ரூ. 50 சம்பாதிக்கலாம் ரூ. 20 சம்பாரிச்சா போதும்னு நினச்சாலே நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தன் சொத்து மேலே ஆசைப்படுறது, ஒருத்தன் மேலே பதவி மேலே ஆசைப்படுறது, ஒருத்தன் மனைவி மேலே ஆசைப்படுறது, ஒருத்தன் இடத்து மேலே ஆசைப்படுறது, ஒருத்தவங்க பதவி மேலே ஆசைப்படுறது, இதெல்லாமே ஆசைப்படும் போது எதிராளி நம்மளுக்கு எதனா பண்ணிவிடுவானோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம்லாம் நம்ம எதுவுமே போகக்கூடாது, நம்மளை தாக்கக்கூடாது, எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்தத்தில் நம்ம போய் விழுந்துடக்கூடாதுன்னா முதல் நம்ம தவறு செய்யக்கூடாது. நம்ம தவறு செய்யாமல் இருந்தாலே, நம்ம சேஃப் அண்ட் செக்யூரில் இருந்தாலே, நம்ம எண்ணம் சுத்தமாக இருந்தாலே அவள் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு பாதிக்க வராது. ஏன்னா நம்மளுக்கு இறைவன் படித்தவன் இருக்கான். சரிங்களா? இது ஒரு டாபிக். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்வனை வைக்கிறது இதெல்லாம் யாரை தாக்கும் அப்படிவான்னு கேட்டிங்கன்னா, சராசரி மனிதன்றவங்கள அசால்ட்டாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி விழ வைக்கலாம். சில ராசியில் சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் எதுவுமே பண்ண முடியாது.